வெல்கம் டு குருகுலம் ஐஏஎஸ் டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி. அதாவது பார்த்தீங்கன்னா காவலர் தேர்வுக்கான அறிவிப்பு வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது அடிப்படையாக வச்சு நம்மளுடைய குருகுலம் ஐஏஎஸ் அகாடமி மூலமாக 30 டெஸ்ட்டு 4500 கொஸ்டின் பிடிஎஃப் மெட்டீரியல், பிடிஎஃப் டெஸ்ட் கொஸ்டின் வித் டிஸ்கஷன், ஆன்லைன் கிளாஸ் லைவ் அண்ட் ரெக்கார்டாக ஃபுல்லாகவே கொடுக்க போகிறோம். இது வந்து ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே ஒரு பக்கா குவாலிட்டியோடு கொடுக்கறதுக்கு நம்ம டீம் தயாராக இருக்குது. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கான ஒரு லான்ச்சிங் வீடியோ வந்து நாங்கள் செப்பரேட்டாக போடுவோம். நம்மளுடைய டெலகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக அடுத்தடுத்த அப்டேட் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். பிளேலிஸ்ட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதுக்கு முன்னாடி பிசியில் எந்த வீடியோ போட்டிருந்தோம் அது எல்லாமே அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, சரிங்களா? அதிலிருந்து 80 கொஸ்டின் கேட்குறாங்க இந்த காவலர் தேர்வில். அதை தாண்டி சைக்காலஜின்னு ஒரு டாபிக் இருக்கா இல்லையா, உளவியலில் தமிழ்லேருந்து 5 கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ உளவியலில் தமிழ் 5 கொஸ்டின், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் தமிழ் வந்து 80 கொஸ்டின், 80 + 5 85 கொஸ்டின். இந்த 85 கொஸ்டின் வந்து எப்படி படித்தா நம்ம எளிமையாக என்ன பண்ணலாம், இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் மார்க் வாங்கலாம். அந்த உளவியல் பகுதியில் 5க்கு 5 மார்க் எப்படி நம்ம போடணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஒரு கம்ப்ளீட் ஒரு அனலைசிஸ் வீடியோவாக தான் இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் செப்பரேட்டாக எல்லா வீடியோவும் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். பார்க்காதவங்க பாருங்கள், சரிங்களா? ஓகே. ஸோ நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் லிங்க் போனீங்கன்னா எல்லா வீடியோவும் இருக்கும். அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகே. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது இங்கே பாருங்க, உளவியல் பொதுத்தமிழ். என்னது உளவியலில் பொதுத்தமிழ் இருக்குமா இல்லையா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உளவியல் அப்படின்னா என்னது, சைக்காலஜி, மேக்ஸில் 10 கொஸ்டின் கேட்குறாங்க, ரீசனிங் அதாவது சைக்காலஜிலேருந்து 10 கொஸ்டின் கேட்குறாங்க, தமிழில் இருந்து பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் கேட்குறாங்க. இது எல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின். இதுக்கு பேர் தான் உளவியல் சைக்காலஜின்னு சொல்லி பிசியில் வந்து ஸ்ப்ளிட் அவுட் அமைஞ்சிருக்கு. இதில் இந்த 5 கொஸ்டின், இந்த தமிழ் 5 கொஸ்டின் கேட்குறாங்களா, அதான் உளவியல் பொது தமிழ்னு போட்டிருக்கேன். இந்த 5 கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிங்க. 2023 பிசி, 2022 பிசி, இந்த 2 பிசிலையுமே தமிழ் எந்தெந்த ஏரியாவிலேருந்து கேட்டிருக்கான். ரொம்ப முக்கியமானது. நீ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் 80க்கு நீ என்ன பண்ணும், 32 மார்க் வாங்கினே போதுமானது. ஆனால் உளவியலில் 5க்கு 5 நீ வாங்கியே ஆகணும். இதில் நீ 1 மார்க் கம்மியானாலும் 1000 ரேங்க் பின்னாடி போயிடுவேன். ஸ்கோரிங் ஏரியாவில் 5 கொஸ்டின் வருது தமிழ், நல்லா நோட் பண்ணிக்கணும். அப்போ சங்க காலம், அதில் சோழர்களை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சங்க காலத்திலேருந்து, சங்க காலம் வந்து ஹிஸ்ட்ரியிலையும் சங்க காலத்துலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. சங்க காலம் சோழர்கள் தமிழ்லேருந்தும் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியான தொடரை தேர்வு செய்க, அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பேச்சு வழக்கிலேருந்து ஒரு கொஸ்டின், பொருள் விளக்கத்திலேருந்து ஒரு கொஸ்டின், ஆங்கில சொல் அதுலேருந்து ஒரு கொஸ்டின், அப்புறம் கருப்பொருட்கள், திணை, கருப்பொருள், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, அவங்களோட தொழில், இது எல்லாத்துலேருந்தும் உங்களுக்கு மொத்தம் 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது 5 கொஸ்டின் தான் நார்மலாக கேட்பாங்க. ஒரு சில இடத்துல கொஞ்சம் முன்ன பண்ண மாறும். 5 கொஸ்டின். அப்போ சங்க காலம், சரியான தொடரை தேர்வு செய்க, பேச்சு வழக்கு, பொருள் விளக்கம், ஆங்கில சொல், கருப்பொருள், இது எல்லாம் சேர்ந்த ஒரு காம்போ தான் 6 கொஸ்டின்ங்கிறத புரிஞ்சுக்கிங்க, சரிங்களா? இது வந்து 2023 கேட்ட கொஸ்டின். 2022 பாருங்கள், விடைக்கேற்ற வினா தருக, அதிலிருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஓகே. தமிழ் வார்த்தைக்கு இணையான ஆங்கில சொல் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிழை சொற்களை திருத்தி எழுதுதல் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுத்தல் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அக்யூரேட்டாக 2022 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ 2022 5 கொஸ்டின், 2023 ஒரு 5 to 6 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதில் அதிகபட்சம் எந்த டாபிக் வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது, அடிபடுது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏதாவது காமனாக இருக்கான்னு பாருங்கள். இவருக்கு சரியான தொடரை தேர்வு செய்க, இது வந்து பார்த்தீங்கன்னா சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுத்தல். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில சொல் இருக்கா, அங்கே பாருங்க, ஆங்கில சொல் வந்து வந்திருக்கு. ஆங்கில சொல் ரிப்பீட்டடாக வரமாட்டுக்கு. விடைக்கேற்ற வினா தருக, இங்கே பாருங்க, விடைக்கேற்ற வினா தருகங்கிறது 2 கொஸ்டின். சரியான தொடரை தேர்வு செய்க. ஸோ இதெல்லாம், ஸோ அப்போ இதிலேருந்து பார்க்கும்பொழுது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் தான் சேமாக இருக்குது. மீதெல்லாம் வெவ்வேறு தலைப்பாக இருக்குது. இது எல்லாத்துலேயும் ஒரு காமனான ஒரு பாயிண்ட் இருக்குது. எல்லாமே இலக்கண பகுதி. இந்த 5 கொஸ்டின் எதிலிருந்து சார் வரும் அப்படின்னா ஃபுல்லாகவே தமிழ் கிராமர்லேருந்து தான் வரும். பார்த்தீங்களா? அப்போ தமிழ் கிராமரை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணுறது மூலமாக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டையும் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம், பாஸ் பண்ணிடலாம். இந்த சைக்காலஜியில் வர 5 கொஸ்டின் இருக்குல்ல, அதுலேயும் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாங்கிறத புரிஞ்சுக்கிங்க. இப்போ புரியுதா? ஸோ இலக்கணத்திலிருந்து தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வருது. இலக்கணத்தை ஸ்ட்ராங் பண்ணுங்கள்.
6 to 10th வரைக்கும், அதாவது இந்த தமிழ்லாம் படிக்கணும் அப்படின்னா வழக்கம் போல் 6 to 10th வரைக்கும் இருக்கிற என்னது ஆசிரியர் குறிப்பு, இலக்கண பகுதி, மொழித்திறன் பயிற்சி, புக் பேக் கொஷின், இந்த 4 ஏரியாவை மட்டும் கவர் பண்ணால் போதும். நீங்கள் ஈஸியாக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டையும் ஸ்கோர் பண்ணலாம், இந்த சைக்காலஜியில் உள்ள 5 கொஸ்டினையும் ஸ்கோர் பண்ணலாங்கிறத புரிஞ்சுக்கிங்க. இந்த தலைப்பெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ அப்போ இப்போ வர 2025 இதில் இல்லாத மற்ற தலைப்பில் அதிகம் ஃபோக்கஸ் பண்ணி கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ உளவியல் பொது தமிழ் பார்த்துட்டோமா? அதேமாரி தமிழ் தகுதி தேர்வில் பொது தமிழ் இருக்கா இல்லையா? அதில் வந்து என்ன பண்ணி வச்சுருக்காங்க சரிங்களா? பொதுவாகவே 80 கேள்விகள் கேட்பாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த 80 கேள்விகளில் 32 கொஸ்டின் வந்து சரியாக விடையளிச்சிங்கன்னா தான் உங்கள் பேப்பரை திருத்துவாங்க. இல்லைனா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நீங்கள் தகுதி பெறவில்லை அப்படின்னு சொல்லி நெகட்டிவாக ரிசல்ட் வந்துடும். நீ என்ன தான் வந்து மற்ற ஏரியா சைக்காலஜி, சோசியல் சயின்ஸு, இப்படி தான் கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லி பிச்சு உணர்த்திருந்தாலும், அதிகமாக மார்க் வாங்கியிருந்தாலும், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் 80 கொஸ்டின், 80ல் நீங்கள் 32 கொஸ்டின் நீங்கள் சரியாக விடையளித்து ஆக வேண்டும். அப்படி ஆகலை அப்படின்னா 32க்கு 31 தான் வாங்கியிருக்காங்க, 30 தான் வாங்கியிருக்காங்கன்னா நீ ஃபெயிலு. உன் பேப்பர் வந்து இன்வேலிடு, தமிழ் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை அப்படின்னு சொல்லி தான் ரிசல்ட் வரும். அசால்ட்டாக இருந்துடாதீங்க. ஸோ தமிழ் தானே அப்படின்னு சொல்லி போன வருஷம் எக்ஸாம், அதான் 2023 நடந்த எக்ஸாமோட ரிசல்ட் எடுத்து பாருங்கள். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பாதி பேர் ஃபெயிலு. நான் சும்மா சொல்லலை, பாதி பேர் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் ஃபெயிலு. காரணம் என்னன்னா அசால்ட்டாக போயிட்டாங்க. தமிழ் தானே நமக்கு தெரியும், சும்மா ஃபுளுக்கில் போட்டால் வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு அசால்ட்டாக போயிட்டாங்க. போனால் தான் தெரியுது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் ஃபெயில் ஆனாக்காங்க. ஆனால் மற்ற ஏரியாவில் நல்லா ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையாக இருங்க. இலக்கணத்திலேருந்து 31 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2023 பிசி, 2022 பிசி. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு மொத்தம் 80 கொஸ்டின், இலக்கணத்திலேருந்து 31 கொஸ்டின், செய்யுளில் 29 கொஸ்டின். இது வந்து பார்த்தீங்கன்னா உரைநடையில் ஒரு தோராயமாக 20 கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இலக்கணம் படிச்சிங்கன்னா அதிகமாக மார்க் எடுக்கலாங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அதேமாதிரி இங்கே பாருங்க, இலக்கணத்தில் 33 கொஸ்டின், செய்யுளில் 25, உரைநடையில் 22, மொத்தம் 80 கொஸ்டின். இப்போ ரெண்டுலேயுமே பார்க்கும்பொழுது இலக்கணத்திலேருந்து அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அப்போ இலக்கணத்தை நீ படிக்கிறது மூலமாக எளிமையாக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லையும் ஸ்கோர் பண்ணலாம், சைக்காலஜி தமிழில் 5 கொஸ்டின்லையும் ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணிடலாங்கிறது இது மூலமாக தெரியுது. சரிங்களா? சரி, அப்படி சிலபஸில் என்ன சார் கொடுத்துருக்காங்க டைரெக்டாக அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க ஓரளவுக்கு தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த தகுதி தேர்வை பொறுத்த வரைக்கும் 6 to 10ஆம் வகுப்பு பொதுத்தமிழில் மொத்தம் 225 பாடங்கள் இருக்குது. மொத்த இயல்கள் 45 இயல்கள் இருக்குது. இவ்வளோ பாடத்தை படிக்கணுமா? எல்லாத்தையும் படிக்கவே தேவையில்லை. நீங்கள் நல்லா கவனிச்சிக்கிங்க. என்ன படிக்கணுங்கிறத சொல்லிடுறேன். மொழித்திறன் பயிற்சி, மொழித்திறன் பயிற்சி, 2வது இலக்கணம், 3வது ஆசிரியர் நூல் குறிப்பு, 4வது வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின். இந்த 4 இது சரிங்களா? இந்த 4 இதை நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கனாவே போதுமானது. உள்ளார இருக்க பாடத்தான் வளவளவெல்லாம் படிக்க தேவையில்லை. சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கண்டென்ட் 5 வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடத்துக்கு நடுவில் வந்து பாக்ஸாக போட்டிருப்பாங்கள்ல, இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. இதை மட்டும் நீங்கள் தமிழில் படித்தா 6 to 10th வரைக்கும் புக் பேக் கொஸ்டின், பாக்ஸ் கண்டென்ட்டு, நூல்கள் மற்றும் நூல் ஆசிரியர்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இலக்கணம், மொழித்திறன் பயிற்சி, இந்த 5 ஏரியாவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. அசால்ட்டாக விட்டுறாதீங்க தமிழ் தானே அப்படின்னு. மற்ற சப்ஜெக்டை விட கொஞ்சம் தமிழுக்கு கொஞ்சம் கம்மியாக முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா அது வந்து எலிஜிபிலிட்டிஸ் தான். இருந்தாலும் சைக்காலஜியில் உங்களுக்கு 5 கொஸ்டின் வருது, அதில் 5க்கு 5 வாங்கணும். அப்போ என்ன பண்ணணும்? இலக்கண பகுதியும் மொழித்திறன் பயிற்சியும் இது ரெண்டுமே ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அதில் 5க்கு 5 நீங்கள் வாங்க முடியும். இது ரெண்டுமே ஸ்ட்ராங்காக இருந்து இந்த 3லேயும் கொஞ்சம் பேசிக் நாலேஜ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து 80க்கு ஈஸியாகவே 32 மார்க் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ சிலபஸில் என்ன சார் கொடுத்துருக்காங்கன்னா மொத்தம் 5 பகுதி கொடுத்துருக்காங்க. எத்தனை பகுதி? 5 பகுதி கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம், எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொது இலக்கணம், அப்புறம் பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம், மொழித்திறன், பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, எதிர்ச்சொல்லை எழுதுக, அப்புறம் பொருந்தா சொல்லை எழுதுக, அப்புறம் கண்டறிதல், அப்புறம் பிழை திருத்தம், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லறிதல் மற்றும் இது சம்பந்தப்பட்ட தலைப்புகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது எல்லாமே இலக்கணம்.
சார் இந்த தலைப்பெல்லாம் பார்த்து பார்த்து படிக்கணுமா? தயவு செய்து வேண்டாம். 6 to 10th வரைக்கும் இருக்கிற புக் பேக் கொஸ்டின், மொழித்திறன் பயிற்சி, இலக்கண பகுதி இவ்வளோதான். சரிங்களா? இலக்கியத்தில் பாருங்கள், இலக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள், தொல்காப்பியம், கம்பராமாயணம், 8 தொகை, 10 பாட்டு, 50 ஐஞ்சிறுங்காப்பியங்கள், அறநூல்கள், பக்தி இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள், நாட்டுப்புற இலக்கியங்கள், புதுக்கவிதை, மொழிபெயர்ப்பு நூல்கள் ஆகியவை தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், சிறப்பு பெயர்கள், அப்போ தொடரை நிரப்புதல் மற்றும் இது சம்பந்தப்பட்ட தலைப்புகள். ஸோ இது எல்லாம் சேர்ந்தது வந்து பார்த்திங்கன்னா இலக்கியம்ங்கிற ஒரு தலைப்பு. சார் இலக்கியத்தில் என்ன சார் படிக்கிறது? ஒவ்வொரு நூல்கள் மற்றும் நூல் ஆசிரியர்கள், அந்த நூல் வந்து சமண மதமாக, சமய, அப்புறம் வந்து பார்த்தா புத்த மதமாக, எந்த நூற்றாண்டை சார்ந்தது, அந்த நூல்களுடைய ஆசிரியர்கள் யார், என்ன கருத்தை வலியுறுத்துது, இதை மட்டும் பேசிக்காக தெரிஞ்சால் போதுமானது. இப்போ சிலப்பதிகாரம்னா சிலப்பதிகாரத்தை ஆசிரியர் யார், எந்த நூற்றாண்டை சார்ந்தது, சிலப்பதிகாரத்தில் முக்கியமான கதை மாந்தர்கள் யார் யார், எந்தெந்த நகரை மையப்படுத்தி வருது, இவ்வளோ ஒரு பேசிக்கான ஒரு 5 பாயிண்ட் 4 பாயிண்ட் தெரிஞ்சால் போதுமானது. சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், அறிஞர்களும் தொண்டுகளும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மொத்தம் 3 தலைப்பு தான். சரிங்களா? அறிஞர்களும் தொண்டுகளும். அதில் என்ன சொல்லியிருக்காங்க? தமிழ் அறிஞர்கள், தமிழின் தொன்மை, தமிழரின் பண்பாடு, தமிழ் உரைநடை, தமிழ் தொண்டு, தமிழ் சமுதாய தொண்டு தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், இது சம்மந்தப்பட்ட தலைப்புகள். அப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? முக்கியமான அறிஞர்கள் இருப்பாங்களா, பாரதியார், பாரதிதாசன், சரிங்களா? ஸோ பெருஞ்சித்திரனார், கவிக்கோ அப்துல் ரகுமான், இந்த மாதிரி நபர்கள் அவங்க என்னென்ன புத்தகங்கள் எழுதுனாங்க, எந்த பகுதியை சார்ந்தவர்கள், என்னென்ன நூல்கள் எழுதுனாங்க, இப்படின்னு சொல்லி ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாவே போதுமானது. இதிலேருந்து ஒரு 20லேருந்து 25 கொஷின்ஸ் வருது. ஸோ அப்போ நீங்கள் இலக்கணத்தை மட்டும் நல்லா ஸ்ட்ராங் பண்ணுங்கள். மற்றதெல்லாம் புக் பேக் கொஸ்டின் படிச்சுட்டு போவாங்க, பாக்ஸ் கண்டென்ட் படிச்சுட்டு போவாங்க, போதுமானது. சரிங்களா? ஸோ அப்போ இது எல்லாமே படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் 80 கொஸ்டின், சைக்காலஜியில் 5 கொஸ்டின், 80+ வந்து 85 கொஸ்டின் வந்து கேரண்டி. அசால்ட்டாக போயிடாதீங்க. லாஸ்ட் இயர் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பாதி பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க. இப்போ என்ன விசாரிச்சு பாருங்கள். சரிங்களா? ஸோ இப்போ வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான சிலபஸ் பார்த்தோமா, அதேமாரி சைக்காலஜியில் 5 கொஸ்டின் கேட்குறேன்னு சொன்னால அதுக்கான சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். தொடர்புகள் திறன், அதான் கம்யூனிகேஷன் ஸ்கில், தமிழ் மொழியை சிறப்பாக கையாளும் திறன் பற்றி சோதிக்கப்படும். சரிங்களா? தமிழ் மொழி உங்களுக்கு வந்து சிறப்பாக தெரியுதா, எழுத தெரியுதா, பேச தெரியுதாங்கிறது அடிப்படையில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, அதிலிருந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லி அதில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் சிலபஸ். இந்த சிலபஸ் தான் 6 to 10th வரைக்கும் இருக்கிற மொழித்திறன் பயிற்சி, இலக்கண பகுதி, புக் பேக் கொஸ்டின், பாக்ஸ் கண்டென்ட், நூல்கள் மற்றும் நூலாசிரியர்கள், இதுதான், வேறு எதுவுமே இல்லை. புக்கெல்லாம் ஃபுல்லாக படிக்காதீங்க, நான் சொன்னதை மட்டும் அப்படியே பார்த்துட்டு போங்க, இலக்கணத்தை மட்டும் ஸ்ட்ராங்காக படிங்க, மீதியெல்லாம் அப்படி மேலோட்டமாக பார்த்துட்டு போங்க, போதுமானது. ஓகே, இப்போ இந்த சிலபஸை இன்னும் டீகோட் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், எழுத்திலக்கணத்தில் தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும், எழுத்துக்களின் பிறப்பு, முதலெழுத்துக்கள் மற்றும் அதனுடைய வகைகள், சார்பு எழுத்துக்கள் அதனுடைய வகைகள், புணர்ச்சி விதிகள், மொழி முதலெழுத்து, மொழி இறுதி எழுத்துக்கள், இணை எழுத்துக்கள், சுட்டு எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், மயங்கொலிகள், இந்த தலைப்பு எல்லாத்தையும் படிச்சிங்கன்னா எழுத்து இலக்கணம் முடியுதுன்னு அர்த்தம். இப்போ தலைப்பு வாரியாலாம் படிக்க தேவையில்லை, நீங்கள் புக்கு வாரியாக படித்தா போதுமானது. புக்கு வாரியாக பின்னாடி உள்ள இலக்கணத்தை ஃபுல்லாக கவர் பண்ணிவிடு. தமிழை பொறுத்த வரைக்கும் புக்கு வைஸாக இலக்கணத்தை கவர் பண்ணு, புக்கு வைஸாக மொழித்திறன் பயிற்சியை கவர் பண்ணு, புக்கு வைஸாக புக் பேக் கொஸ்டின் கவர் பண்ணு, புக்கு வைஸாக நூல்கள் மற்றும் ஆசிரியர்களை ஃபுல்லாக கவர் பண்ணு. ஆனால் கவர் பண்ணும்பொழுது இந்த தலைப்பெல்லாம் மைண்டில் வச்சுக்கி, இதெல்லாம் மனப்பாடமாக மைண்டில் இருக்கணும். அப்போ புத்தகத்தை எடுத்து படிக்கும்பொழுது ஓகே, மயங்கொலிகள், வினா எழுத்துக்கள், சுட்டு எழுத்துக்கள் இப்படின்னு சொல்லி தலைப்பு மைண்டில் ஓடணும். அப்படின்னா தான் இந்த தலைப்பில் இருந்துன்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து பிறகு சொல் இலக்கணம், இது பெயர்ச்சொல் மற்றும் அதனுடைய வகைகள், வினைச்சொல் மற்றும் அதனுடைய வகைகள், இடைச்சொல், உரிச்சொல், இலக்கிய வகைச்சொற்கள், வேற்றுமை, ஆகுபெயர், இரட்டை கிளவி, அடுக்கு தொடர், ஓரெழுத்து ஒரு மொழி, பகுபதம், பகாபதம், மூவகை மொழிகள், வழக்கு, இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், பொது இலக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா வலு, வளாநிலை, வலு அமுதி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொகைநிலை தொடர், இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. அப்புறம் தொகைநிலை தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா வினா வகைகள், அப்புறம் பொருள்கள் மற்றும் அதனுடைய வகைகள். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது வந்து எதில் வருது, இந்த பொது இலக்கணத்தில் வருது. நெக்ஸ்ட் பாருங்கள், பொருள் இலக்கணம்னு ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, அதில் பாருங்கள் அகப்பொருள் அப்புறம் புறப்பொருள், இந்த 2 படிச்சிங்கன்னா அது ஃபுல்லாக கவர் ஆகிடும். யாப்பு இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் யாப்பு உறுப்புகள், அழகிடுதல், அப்புறம் பா வகை, வெண்பா, ஆசிரியப்பா, அப்புறம் அதனுடைய பொது இலக்கணங்கள் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். அணி இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஓமை அணி, உருவக அணி, வஞ்சு புகழ்ச்சி அணி, வேற்றுமை அணி, பின்வரும் நிலை அணி, பிரிது மொழிதல் அணி,
இரட்டர மொழிதல் அணி, தற்குறிப்பேற்ற அணி, தீவக அணி, நிரல் நிறை அணிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. இந்த அணிகள்லாம் பார்த்தீங்கன்னா இதிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4-5 கொஸ்டின் வரும் அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில். அடுத்து பாருங்கள், மொழித்திறன் பயிற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வல்லின மிகுமிடங்கள், மிகா இடங்கள், தொடர் இலக்கணம், பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல், எதிர்ச்சொல்லை எழுதுதல், பொருந்தா சொல்லை கண்டறிதல், பிழை திருத்தம், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல்ங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஸோ இலக்கியம் இது பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள், தொல்காப்பியம், கம்பராமாயணம், எட்டுத்தொகை, 10 பாட்டு, 50 பெருங்காப்பியங்கள், 5 சிறுங்காப்பியங்கள், அறநூல்கள், சரிங்களா? அதோட தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா பக்தி இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள், நாட்டுப்புற இலக்கியங்கள், புது கவிதை, மொழிபெயர்ப்பு நூல்கள் ஆகியவை தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், சிறப்பு பெயர்கள், அப்புறம் தொடரை நிரப்புதல் மற்றும் இது சம்மந்தப்பட்ட தலைப்புகள் இப்படின்னு சொல்லி இந்த ஏரியாவிலிருந்து உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் இதான் சிலபஸ். இப்படி தான் கொஸ்டின் வரும், சரிங்களா? அடுத்து பாருங்கள், தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டுகள்னு பார்க்கும்பொழுது தமிழ் அறிஞர்கள், தமிழின் தொன்மை, தமிழின் பண்பாடு, தமிழ் உரைநடை, தமிழ் தொண்டு, சமுதாய தொண்டு தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள் மற்றும் இது சம்மந்தப்பட்ட தலைப்புகள் சொல்லி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ அப்போ பொதுத்தமிழை பொறுத்த வரைக்கும் செய்யுள், உரைநடை, இலக்கணம் இது 3 பகுதியுமே சிலபஸ் டீகோட் பண்ணி என்னென்ன தலைப்பு நீங்கள் படிக்கணுங்கிறத கொடுத்துருக்கேன். அப்போ தமிழை நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா சிலபஸ் வைஸாக தலைப்பு வரையெல்லாம் படிக்க தேவையில்லை. புக்கு வைஸாக 6ஆம் புக்கு படிக்கிறியா, 6ஆம் புக்கில் இயல் 1ல் ஒரு இலக்கணம் இருக்கும், இயல் 2ல் ஒரு இலக்கணம் இருக்கும். அது மாதிரி 9 இயல்லையுமே ஒவ்வொரு இலக்கண பாடம் இருக்கும், ஃபுல்லாக படிச்சிரு. மொழித்திறன் பயிற்சி இருக்கும், ஃபுல்லாக படிச்சிரு. ஆசிரியர் குறிப்பு நூல்கள், நூலாசிரியர்கள் ஃபுல்லாக படிச்சிரு. புக் பேக் கொஸ்டின் படிச்சிரு. உள்ளார வந்து இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் கண்டென்ட் இருக்கும், ஃபுல்லாக படிச்சிரு. இப்படி ஸ்டாண்டர்டு வைஸாக தமிழை மூவ் பண்ணுங்க. அசால்ட்டாக விட்டுறாதீங்க. லாஸ்ட் இயர் பாதிக்கு பாதி பேர் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டாங்க. காரணம் அசால்ட்டு. தமிழ் தானே பார்த்துக்குவோம், மெயின் பேப்பரை நம்ம ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. மெயின் பேப்பரை தான் நீங்கள் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணணும். இந்தியன் பாலிட்டிக், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கானமி, கரண்ட் அஃபேர்ஸ், சைக்காலஜி, மேக்ஸு அதை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அதே டைம் தமிழை மறந்துடாதீங்க, சரிங்களா? எதை நம்ம அசால்ட்டாக நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு வந்து பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும். ஸோ அதனால் தமிழ் எப்படி படிக்கணுங்கிறது தெளிவாக நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இதோட சிலபஸ் டீகோடிங் வீடியோ ஃபுல்லாக முடியுது. இதுக்கு முன்னாடி எல்லா வீடியோவும் போட்டேன் நான். இந்தியன் பாலிட்டிக், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கானமி, கரண்ட் அஃபேர்ஸு, சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அப்புறம் வந்து பயாலஜி, அப்புறம் சைக்காலஜி, அப்புறம் தமிழுக்கு இப்படின்னு சொல்லி, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லி எல்லாத்துக்குமே தனித்தனி வீடியோ ஃபுல்லாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி சிலபஸை டீகோட் பண்ணி வேர் டு ஸ்டடி ஃபுல்லாகவே கொடுத்தாச்சு. ஸோ இந்த வீடியோ எல்லாத்தையுமே உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய பிசி பேட்சில் ஜாயின் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு லைவ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸ் கிடைக்க போகுது, பிடிஎஃப் கொஸ்டின் கிடைக்க போகுது, பிடிஎஃப் மெட்டீரியல் கிடைக்க போகுது, வித் டிஸ்கஷன் கிடைக்க போகுது. இது எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே கொடுக்கறதுக்கு நம்ம டீம் தயாராக இருக்குது. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.